ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கா. ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இதுவரையும் நம்ம ஏகப்பட்ட ஏலியன் மூவிகள் பார்த்துருப்போம். அதாவது ஏலியன்னாலே பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் தான் நம்மளை பொறுத்தவரையும். ஏன்னா ஹாலிவுட்டில் அந்த ஒரு ஜானரை பொறுத்தவரையும் மட்டும் பார்த்தீங்கன்னா பூந்து விளாண்டுருப்பானுங்க. அந்தளவு ஏலியன் ஃப்ரான்ச்சைஸை வச்சு நிறைய காசு பார்த்தவனுங்க, நிறைய படம் பண்ணவனுங்க. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் மற்ற இண்டஸ்ட்ரீஸ், அதாவது முக்கியமாக சொல்லணும்னா இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, பங்களாதேஷ், அதுக்கப்புறம் ஜப்பான், சைனா, இது மாதிரியான மற்ற இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஏலியனை வச்சு என்ன மாதிரியான படங்கள்லாம் எடுத்திருக்காங்க, அவங்க ஏலியன்ஸே எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா பயங்கர கிரேசியான விஷயங்கள் அதை சுற்றி நிறைய இருந்தது. அதெல்லாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னென்னு பார்க்க போகிறோம். அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஏலியன் படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஹாலிவுட்டை பொறுத்தவரையும் பிரித்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அங்கே செய்யாத சம்பவமே இல்லை அப்படின்ற மாதிரி. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், மார்வல் எடுத்துக்கிட்டிங்கன்னா தானோஸ், அதுக்கப்புறம் அங்கே கூட கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி, இவங்க எல்லாருமே மோஸ்ட்லி ஏலியன்ஸ் தான். அதே மாதிரி டிசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டூம்ஸ்டே, அதுக்கப்புறம் டார்க் சைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிக்ஷன் ஆல்ரெடி பொறுத்தவரையும் நிறைய கைண்ட் ஆஃப் ஏலியன்ஸை பார்த்துருப்போம். நம்ம சூப்பர்மேனே கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் தான். பிரெடேட்டர், ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ், குவைட் பிளேஸ், இது மாதிரி ஏகப்பட்ட ஏலியன் படங்கள், ஏகப்பட்ட ஏலியன் ஃப்ரான்ச்சைஸும் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் இருக்குது. ஸோ இப்படி அவங்க அந்த ஒரு ஏலியன் ஜானரை வச்சு வேற மாதிரியான படங்கள் அவங்களோட ஸ்டைல பண்ணி வச்சிருப்பாங்க. லைக் ஹாலிவுட்ல ஏலியனை வச்சு ஃபீல் குட் படங்களும் இருக்கு, அதே மாதிரி டார்க்கான ஆக்ஷன் படங்களும் இருக்கு. தென் அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியான ஹாலிவுட் ஃபிலிம்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்களோட படங்கள்ல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்டென்ட் ரீதியாகவும் இருக்கட்டும், அது விஎஃப்எக்ஸ் இதுவுமே சூப்பரா இருக்கும். ஸோ இதன் காரணமாக ஹாலிவுட்னாலே எப்பயுமே பெருசு அப்படின்ற ஒரு பேர் இருக்குல்ல. இப்படி அந்த ஒரு ஜானரை பொறுத்தவரையும் அடிச்சு துவச்ச ஒரு இண்டஸ்ட்ரி அவங்க தான். அதை தாண்டி இந்த ஒரு ஜானரை மற்ற இண்டஸ்ட்ரீஸும் ட்ரை பண்ணாங்க. லைக் இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாலிவுட்லயும் ட்ரை பண்ணியிருக்காங்க, ஹாலிவுட்லயும் ட்ரை பண்ணியிருக்காங்க. லைக் கோய்மில்கே அப்படின்னு சொல்லக்கூடிய படம், நம்ம கிருத்திக் ரோஷன் நடிச்சிருப்பாரு. அது பாத்தீங்கன்னா ஈட் படத்தோட ரீமேக் மாதிரி தான் இருந்தது. பட் அதை வச்சு கிரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையாலஜி ஒன்று ட்ரை பண்ணாங்க. அதோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஜாடோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியனை காமிச்சிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் பிகே படத்துல ஆக்டர் அமீர் கான் ஒரு ஏலியன் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது ஏலியன் கான்செப்ட் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஃபன் ரைடான ஒரு கான்செப்ட் ஃபிலிம்ஸை தான் நம்ம பிரசென்ட் பண்ணி இருந்திருக்கோம் நம்ம இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும். ஏன் கோலிவுட்லேயே கூட அயலான் படம் வந்திருந்தது. அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபன் டோனான படம் தான். ஸோ அந்த ஒரு ஏலியனை வச்சு ஃபன்னா கொஞ்சம் அட்வென்ச்சரஸா கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீல்ல தான் நம்ம இந்தியாவில் இதுவரையும் படங்கள் வந்திருக்கு. லைக் கேப்டன் ஒரு படம் வந்தது. அது இந்த பிரெடேட்டர் அதை அப்படியே லைட்டா அப்படியே காப்பி அடிச்சு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்க. பட் அது பாத்தீங்கன்னா ஊத்திக்கிட்டு போயிருச்சு. அது குவாலிட்டியாவும் இல்ல, விஎஃப்எக்ஸ் இதன் காரணமா பாத்தீங்கன்னா அப்படி ஒரு படம் வந்ததே பல பேர் கன்சிடர் பண்ணிக்கல. அதே மாதிரி பங்களாதேஷ்ல ஒரு ஏலியன் படம் ஒன்று இருந்திருக்கு. அந்த ஒரு ஏலியன் படத்தை பாத்தீங்கன்னா ரீசெண்டா ரீல்ஸ்ல தான் பார்த்து என்னடா அது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு படம். அதுல இருக்க ஆள் ஏலியனா கியூட்டா இருக்காருல, அது ஒரு ஆளு தான். ஸோ அவருக்கு அந்த மாதிரி மேக்கப் போட்டு பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி தான். பட் ஒரு கமர்ஷியல் படத்துல ஏலியனை வச்சு என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி அந்த படத்தோட டோன், லைக் அந்த ஒரு இண்டஸ்ட்ரியோட ஜானர் என்னவோ அவங்களோட அந்த ஒரு மெயின் ஜானர்னு வாங்கல, மெயின் ஸ்ட்ரீம் படங்கள். ஸோ அந்த படத்துக்கு இந்த ஜானர் பிளெண்ட் பண்ணுவாங்க. லைக் ஹாலிவுட்டை பொறுத்தவரையும் அவங்க எல்லா டைப் ஆஃப் ஜானர் எடுக்கிறவங்க, ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் எடுக்கிறவங்க, அதே மாதிரி டார்க்கான ப்ரூட்டலான இன்டென்ஸான படம் எடுக்கிறவங்க, அதே மாதிரி ஃபீல் குட் படமும் எடுக்கிறவங்க. இதனால இந்த ஒரு 3 டைப் ஆஃப் விஷயங்களையும் ஏலியனை மிக்ஸ் பண்ணி போட்டு நிறைய படங்கள் அவங்க எடுத்துறாங்க. பட் நம்மளை பொறுத்தவரையும் கமர்ஷியல் தானே, மசாலா படம் தானே. அந்த மசாலா படத்துக்குள்ள அந்த ஒரு கதைக்குள்ள ஏலியன் வந்ததுன்னா என்ன நடக்குமோ அதை வச்சு பண்றது தானே நம்மளோட பாலிசி. அதுல இந்த பிகே படம் மட்டும் தான் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அதுவுமே ஆனா இந்தியனைஸ்டா தான் இருக்கும். இப்படி பாத்தீங்கன்னா இந்தியா, அதுக்கப்புறம் பங்களாதேஷ்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி சைனீஸ் பிலிம்ல CJ7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். அதுவுமே ஒரு கியூட்டான ஒரு ஏலியனை வச்சுதான். சைனீஸ் மக்கள் என்ன மாதிரியான படங்கள்லாம் பார்ப்பாங்க, ஸோ அவங்களோட அந்த மைண்ட் செட், மனநிலை எல்லாம் என்ன, அந்த ஒரு ஐடியாலஜியை வச்சு அதுக்கேற்ற மாதிரி இந்த ஏலியன் அடாப்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ ஒரு குட்டி பையன் கிட்ட இந்த ஒரு ஏலியன் சிக்கிக்கிட்டா, அதுவும் இந்த ஏலியனுக்கு இந்த மாதிரி வியர்டான ஒரு பவர் இருந்தா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டோன்ல போயிருக்கும். அதே மாதிரி சவுத் கொரியா கேட்ராமா இருக்குல்ல, அங்கேயுமே பாத்தீங்கன்னா மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் ஏலியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் ஒன்று இருக்கு. ஸோ அதுல கொரியன் டிராமானாலே லவ் தான். ஃபீல் குட் படங்கள், ஃபீல் குட்டான சீரிஸ், அதுல ஒரு லவ் அப்படி எடுக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் மக்கள்னு சொல்லாமே. ஸோ அந்த ஒரு ப்ரொடக்ஷன் சைட்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி மக்களா இருக்கட்டும், அவங்களுமே இது மாதிரி லவ் தான் விரும்பி பார்ப்பாங்க. அதனால ஒரு ஃபீல் குட்டான லவ் கான்செப்ட்ல ஒரு ஏலியன் எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு சீரிஸ் எடுத்திருப்பாங்க. அதுவுமே அமேசிங்கா இருக்கும். கண்டிப்பா பார்க்கலாம். அதுக்கு நான் கேரண்டி. அந்த அளவு ஒரு சூப்பரான சீரிஸ். பட் இருந்தாலும் சொல்றேன், இது மாதிரி பாத்தீங்கன்னா அந்தந்த இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோட அந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பர்பஸ் இருக்குல்ல, அவங்களோட ஆடியன்ஸோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு ஜானரை அதுக்கு ஏற்ற மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த விதத்தில் பாத்தீங்கன்னா ஹாலிவுட்ல நம்ம என்னதான் ஒரு மாதிரி ரொம்ப ரகடா ப்ரூட்டலா ஒரு லைன்ல பார்த்தாலும் இங்க பல கலர்ஸ்ல இந்த மாதிரியான கான்செப்டை பார்க்கறதுக்கு உண்மையிலே வேற லெவலா இருந்தது. இது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் ஹாலிவுட்டை பொறுத்தவரையும் அவங்க ஒரே மாதிரி போறவங்க, அவங்கள்ட்ட சேம் கைண்ட் ஆஃப் விஷயங்களே தான் நம்ம பார்க்க முடியும். பட் இது மாதிரியான மற்ற இண்டஸ்ட்ரீஸ்லாம் அவங்களோட ஒரு
மக்கள், ஸோ அவங்களோட டேஸ்ட்டுன்னு இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி இந்த ஜானரை பிளெண்ட் பண்ணுறது ஒரு சூப்பரான விஷயம். ஆனால் அதுக்குன்னு இப்படியே இல்லாமல் ஸோ அந்த மாதிரியான ஒரு சில படங்களும் ட்ரை பண்ணால் நல்லா இருக்கும். லைக் எப்படி அவங்க டக்குன்னு ஒரு R-rated Predator படம் எடுக்கிறாங்க, ஸோ அது மாதிரி மற்ற ஜானர்ஸையும் வந்து ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். பண்ணால் நல்லா இருக்கும். பட் அதை ஒரு கமர்ஷியலே மூழ்கி போயிடாமல் பட்ஜெட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணால் நல்லா இருக்கும்னு என்னோட ஒரு தாட்ஸ் அண்ட் வியூஸ். ஸோ இதை தாண்டி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ப்ராஜெக்ட்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க பர்சனலாக? இல்லை நீங்கள் வந்து பெட்டர் தான், ஹாலிவுட் தான் பெட்டரு, இதெல்லாம் வேஸ்ட், இவங்க சும்மா பண்ணணும் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு பண்ணத்தல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. என்னை பொறுத்தவரையும் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தவரையும் அவங்களோட பெஸ்ட்டை வந்து ப்ராப்பராக தான் பண்ணியிருக்காங்க. பட் ஹாலிவுட் லெவலுக்கு நம்ம எதிர்பார்க்கறது தப்பு இல்லை. ஆனால் அந்த ஒரு ஹாலிவுட் லெவலில் எடுக்கிறதுக்கு வந்து ஆடியன்ஸுமே வந்து அவங்களோட கெப்பாசிட்டியை வந்து கொஞ்சம் வைடர் ஆகணும் அப்படின்றத என்னோட கருத்து. தென் இதை தாண்டி உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரியாக ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.